வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் அமோக வெற்றி. 452 வாக்குகள் பெற்ற நிலையில் அவர் எதிர்த்து போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகள் பெற்றார். தங்கம் விலை ரூபாய் 81,000 தாண்டி புதிய உச்சம். ஒரே நாளில் பவுனுக்கு ரூபாய் 720 உயர்வால் நகை வாங்குவோர் கடும் அதிர்ச்சி. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்து 10 நாட்கள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்டா கோரிக்கை. ஆஸ்திரேலியா விமான நிலையத்தில் ஒரு முழம் மல்லிகைப்பூவுக்கு நடிகை நவ்யா நாயருக்கு ரூபாய் 1.14 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தேன். இன்றைய அரசியல் சூழல் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் பேட்டி. உங்கள் தந்தை வெளிநாடு செல்லும் ரகசியத்தை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நிதானத்தோடு பேச வேண்டும். உதயநிதி ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. 2026 திராவிட மாடல் 2.0 அமைய வேண்டும் என்பதே நமது இலக்கு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. மாமல்லபுரம் கடற்கரையில் பலிபீடம் சிற்பம் கரை ஒதுங்கியது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.